இந்த உலகத்திலேயே நான் தான் சிறந்த வாள் வீசும் கலைஞர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரே ஒரு வீசினா போதும் ஒரு கப்பலே ரெண்டா போயிடுது. இந்த ஒரு விஷயத்தை இன்னொருத்தரால நம்பவே முடியல. ஏன்னா நான் தான் உலகத்திலேயே சிறந்த வாள் வீசும் கலைஞர்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா எப்படி ரெண்டுத்துல எது பெருசுன்னு சொல்லிட்டு அடிச்சு பாத்துரும் சொல்லிட்டு ரெண்டு பேருமே சண்டைக்காக தயாராகிறாங்க. அதுலயும் இந்த ப்ளூ கலர் சட்டை போட்ட ஆள் நிறைய பெரிய பெரிய கத்தியில எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு ஆப்போசிட்ல இருக்க ஒரு சின்னதா தம்மா தொண்டு கத்தியை வச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. அந்த ஒரு ப்ளூ ஷர்ட்டையும் மாடு முட்டி மகாதேவ மாதிரி வேக வேகமா ஓடி வந்துட்டு இருக்காரு. ஆனா இருந்தாலும் ஒரு தம்மா தொண்டு கத்தியை வச்சுட்டு அந்த சமாளிச்சிட்டு இருக்காரு. பேசுறானே தவிர பாம்பு வெளியோட மாட்டேங்கிறாங்கிற மாதிரி இருந்தாலும் என்னென்னமோ வித்த காட்டினாலும் இவர்கிட்ட எதுவுமே பலிக்கல. கடைசியில் அந்த ப்ளூ ஷர்ட் அசந்த நேரத்தில் அந்த தம்மா தொண்டு கத்தியை வச்சு அவர் நெஞ்சிலே குத்திடுறாரு. இந்த ஆள் குத்து வாங்கினதுக்கு அப்புறம் துப்பாக்கி பட கிளைமாக்ஸ்ல வர விஜய் மாதிரி என்னென்னமோ பண்ணி திருப்பி அடிக்கிறதுக்காக வாயில கையிலன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே வாழை வச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. இருந்தாலும் அந்த சின்ன கத்தியை வச்சுட்டு ஒரு பெரிய கத்தி எடுத்துட்டு அவர்கிட்ட போய் சண்டைக்கு போறாரு. ஆனா கடைசியில பார்த்தா அந்த ப்ளூ ஷர்ட்டை வச்சு இந்த 3 வால்ல 2 வால் சுக்குநூறா போயிடுது. என் தோல்வியை ஒத்துக்கிறேன், ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு, அதை மட்டும் பண்ணுவேன்னு கேட்டுட்டு இருக்காரு. உலகத்திலேயே மிகச்சிறந்த வாள் வீசும் கலைஞனோட கையில தான் என்னோட உயிர் போகணும், அதான் என்னோட கடைசி ஆசைன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஆசைப்பட்ட மாதிரியே அவரோட கையில ஒரு சாகவும் செய்யறாரு.